தம்பி அத்தை நானும் அவரும் கடை வரைக்கும் பக்கத்துல போயிட்டு வந்துடுறோம். என்ன வாங்கணும்னு சொல்லுங்க அத்தை, நான் வேணா வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, மறு வீட்டுக்கு வந்த மருமவனை எப்படி நாங்க கடைக்கு அனுப்புறதே? நீங்க இங்கே இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஏங்க, கறிக்கடைக்காரர்கிட்ட சோரொட்டி கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன், வச்சிருப்பான். இல்ல சொல்லிடுவான் அவன். சரி மாப்பிள்ள, சரி வாங்க, அப்படியே கடைக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிங்க. சரி மாப்பிள்ள, பாத்து போங்க. போலாம் வசந்தி. பாத்துக்கோ வசந்தி. அவன் மட்டும் சோரொட்டி இல்லைன்னு சொல்லணும்னு வச்சுக்க, அந்த எல்லாருக்கும் கம்முனு வாங்க. ஏய் தனோ, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு ஓடி வர? தண்ணி வரல அப்பத்தா. ஏய், தண்ணி வரலன்னா மோட்டர் போட வேண்டியதானே? மோட்டர் போட்டேன், ஆனாலும் தண்ணி வரல. அதுல இருந்து புகை மட்டும் தான் வருது. நேத்து கரண்ட் போனதுல மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் காயல் மாத்தினாதான் சரியா வரும். ஐயோ, மோட்டர் போடாம நான் எப்படி குளிக்கிறது? வீட்லயும் தண்ணி புடிச்சு வைக்கல. இருந்த தண்ணியிலயும் அம்மாவும் அக்காவும் குளிச்சுட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றது? வேற என்ன பண்றது? நீ போய் குடத்தை எடுத்துட்டு வா. 2 பேரும் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த ட்ரம்ம நிரப்புவோம். அது நிறைஞ்சாதான் இன்னைக்கு புழங்கறதுக்கு தண்ணி. சரி சரி, வா போலாம், வா. அப்பதான் இருங்க. அதெல்லாம் நீங்க ஒண்ணும் போக வேண்டாம், நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ, நீங்க போறதா? வேணாம். வயசான காலத்துல நீங்க எதுக்கு சிரமம் பிடிக்கிட்டு? நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ இல்லப்பா, அதெல்லாம் ரொம்ப தப்பாயிடும். அதெல்லாம் ஒரு தப்பு ஆகாது. ஏங்க, நானும் உங்க கூட வரேன். நீ ஒன்னும் வர வேண்டாம், நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். மாமா, நானும் வரட்டுமா? ஐயோ, யாரும் வர வேண்டாம், நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரேன். தமிழ், தண்ணி எங்க போய் பிடிச்சிட்டு வரணும்? அதான் அந்த தெரு முனையில குழா இருக்கும், அங்க போய் தண்ணி பிடிக்கலாம். சரி, நான் பிடிச்சிட்டு வந்துடுறேன். தமிழ், இதானே? சரி, வந்துடுறேன். கோடீஸ்வர வீட்டு புள்ள நம்ம வீட்டுக்கு வந்து தண்ணி எடுக்கிறேன்னு சொல்றாரு. இது யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே.